திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் 52வது திருவிளையாடல் பாகம் 6. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சோமசுந்தர கடவுள் நடுநாயக மணியாக நின்று 49 புலவர்களும் சுற்றிலும் பதித்த மணிகளாக இருந்து தமிழை ஆராய்ச்சி செய்து வளர்த்து தொன்மையும் சிறப்புமுடைய தமிழ் பாக்கலை இந்த சங்க புலவர்களெல்லாம் இயற்ற அது முறையாக கற்போர்க்கு அறிவு விளக்கம் கொடுக்க சங்க புலவர்களால் தமிழ் பாக்கள் பெருக அதனால் தமிழ் வளர்ந்து நின்று அந்த நிலையில் வங்கியசேகர பாண்டியன் தன்னுடைய மகனாகிய வங்கிய சூடாமணியை தனக்கு பின் முடிசூட்டி இந்த நிலத்தை ஆளும்படி நில உலகத்தை ஆளும்படி செய்துவிட்டு இம்மையில் பாச வினை பகைகள்லாம் நீங்க மறுமையில் சிவபெருமான் இறைவனுடைய திருவடியை கலத்தல் என்ற வீடு பெறுகின்றான் என்பதை நாம் முந்தைய படலத்தில் பார்த்தோம். இனி தருமிக்கு பொற்கிழி அளித்த படலத்தை இனி காணலாம். மன்னன் வங்கிய சூடாமணி மாறன் தென்னவராகி திகிரி உருட்டும் தென்கூடல் முன்னவர் அன்னம் கண்டறியாத முடிக்கு ஏற்ப பன்மலர் நல்கு நந்தனம் வைக்கும் பணி பூண்டான். மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கிய வங்கிய சூடாமணி நான்மாடக்கூடலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானின் திருமுடிக்கு பொருந்தும்படியாக பல மலர்களை கொடுக்கக்கூடிய நந்தவனங்களை வைத்தல்ன்ற திருப்பணியை மேற்கொண்டான். அந்த நந்தவனத்தில் மரங்களில் பூக்கக்கூடிய மாதவி, பாதிரி, தாதகி, கூவிளம், மந்தாரம், வில்வம் போன்ற ஆத்தி பாதிரின்ற மரங்களில் பூக்கக்கூடிய கோட்டு மலர்களையும் அடுத்து செடிகளில் பூக்கக்கூடிய மல்லிகை, முல்லை, இளஞ்சி, தடம், கோங்கம், வீதவில் கொன்றை சடக்கொன்றைன்றோம்ல அந்த செடி நிலங்களில் பூக்கக்கூடிய செடிகளில் பூக்கக்கூடிய நிலமலர்களையும் அடுத்து கொடிகளில் பூக்கக்கூடிய மல்லிகை, முல்லைன்ற ஜாதி மலர்களையும் நந்தியாவட்டம், செருந்தி, குருந்தம், புன்னாகம்ன்ற போன்ற நிலமலர்களையும் அடுத்து நீரில் பூக்கக்கூடிய நீர்மலர்கள் தாமரை, நீலம், செங்குவளை, செங்கழு நீர் போன்ற நீரில் வளரக்கூடிய மலர்களையும் 3 காலங்களிலும் காலை, நண்பகல், மாலை என்ற 3 பொழுதுகளிலும் இறைவனது திருமேனிக்கு திருக்கோயில் வழிபாட்டுக்கு என அவற்றை அந்த நந்தவனத்தில் பூக்கக்கூடிய மலர்களையும் கொய்து அம்மலர்களையெல்லாம் செருக்கிய வண்டு விழா மலர் கொய்து தெரிந்த 5 வண்டுகளெல்லாம் உண்பதற்கு முன்பாகவே திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகத்தில் காட்டியிருப்பார். உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில். வண்டுகள் வந்து தன்னுடைய வாயை வைத்து தேனை உண்பதற்கு முன்பாகவே மலர்களை பறித்து அதிலும் குற்றமுள்ள மலர்களையெல்லாம் நீக்கிவிட்டு இண்டை, தாமம், கன்னி, பிணையல், தொடையல், கோவைன்ற மாலைகளையெல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் இண்டைங்கிறது தண்ட வடிவமாக சுருக்கு மாலையாக கட்டுவது, இறைவன் திருமுடிக்கு ஆகுவது, திருநாமம் வாச மலர்களாலான மாலை, கண்ணின்றது தண்டில் கட்டுவது, பிணையல்ன்றது 2 நுனிகளையும் சேர்த்து பிணைத்து கட்டிய மாலை, தொடையல்ன்றது பெரிய மாலை தோல் மாலை, தொடுக்கப்படுவதால் தொடை, கோக்கப்படுவதால் கோவை, இவ்வாறு பல வகையாக மாலைகளையும் தொடுத்து இறைவனின் திருமேனிக்கு செலுத்தி அழகு பார்த்தான். இவை தவிர சுற்றி உள்ள நந்தவனத்தில் உள்ள மலர்களின் மணங்களையெல்லாம் தன்னுள் படுத்தி மேலான மனம் வீசக்கூடிய சந்தன மரங்களையும் சண்பக மரங்களையும் தனியாக நட்டு வைத்து வளர்த்து அதில் அந்த சண்பக மலர்களில் மாலை தொடுத்து இறைவனது திருமேனிக்கு சூட்டி அழகு பார்த்தான். அன்னவியன் பொழில் மா மதுரேசர் அடித்தாழ்வோன் பொன்னவீர் சண்பக மாலை புனைந்த புதுக்கோலம் தன்னை வியந்தி இவர் சண்பக சுந்தரர் தாம் என்னா
முன்னர் இறைஞ்சினன் நிம்பம் அணிந்த முடித்தன்னன். நிம்பம்னா வேம்பு. வேம்பு மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய தென்னன் பாண்டிய மன்னன் பொன் போல விளங்கும் சண்பக மாலை அணிந்த இறைவனது திருக்கோலத்தைக் கண்டு வியப்புற்று சண்பக சுந்தரர் என்று இறைவன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகின்றான். அன்று முதல் திரு ஆலவாய் சோமசுந்தர கடவுள் சண்பக சுந்தரர் என்ற ஒரு நாமமும் பெற்றார். இன்னதோர் நீரால் சண்பக மாறன் என்றே பெயர் மன்னி விளங்கினான் வங்கிய சூடாமணி தானும். அன்று முதல் வங்கிய சூடாமணியும் சண்பக மாறன் என்றே பெயர் பெற்றான். சோமசுந்தர கடவுள் சண்பக சுந்தரர் என்றும் வங்கிய சூடாமணி பாண்டிய மன்னன் சண்பக மாறன் என்ற பெயரும் பெற்று நின்றார்கள். இளவேநீர் காலம் வர அந்த இளவேநீர் காலத்தில் வெப்பம் தாக்க முடியாததாக இருக்க மனிதர் வெங்கோடை தீர்க்கும் வசந்தம் என்காலும் வேறு துணிதவிர் இளங்கால் வேண்டும் சோலையும் சோலை வேண்டும் புனித நீர் தடமும் வேறு புதுமலர் ஓடை வேண்டும் பனிதரு மதியும் வேறு பான் மதியும் வேண்டும் காலம். வெம்மையான கோடை காலத்தில் மக்கள் எல்லாம் அந்த வெப்பத்தை தீர்க்கும் வண்ணம் கொடிய வெப்பத்தை போக்கும் வண்ணம் இளந்தென்றல் காற்று வேண்டும், குளிர்ச்சி பொருந்திய நீர் நிறைந்த தடாகங்களும் வேறு வேண்டும், வெப்ப துன்பத்தை நீக்கக்கூடிய சோலைகள் அவைகளும் வேறு வேண்டும்னு மக்கள்லாம் அந்த வெம்மை தன்மையை குறைப்பதற்காக இளந்தென்றல் காற்று சோலை நீர் தடாகங்கள் இவையெல்லாம் வெப்பத்தை கொடுக்கின்றன. அதனால் எங்களுக்கு வேறு வேறு இளந்தென்றல் காற்று சோலை நீர் தடாகங்கள் இவையெல்லாம் எங்களுக்கு வேறு வேண்டும்னு கூறியிருக்கின்றார்கள் என்று காட்டியுள்ளார். அவ்வேநீர் காலத்தில் தான் மாமரங்களெல்லாம் செழித்து தன்னுடைய செந்தளிர்களை காட்டி சிவந்து நிற்கின்றன. செருந்தி கடம்பு முதலான மரங்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அக்காலத்திலேயே வாடி இலைகள் உதிர்ந்த மரங்களும் உண்டு. வேநீர்கால வெப்பம் எல்லா மரங்களிலும் ஒன்று போல தன்னுடைய ஒளிக்கதிர்களை செலுத்தி நின்றாலும் சில மரங்கள் இலைகள் புதிதாக தளிர்வதும் சில மரங்கள் பூப்பதும் சில மரங்கள் இலை காய்ந்து உதிர்வதுமாக அதன் பக்குவத்திற்கு ஏற்ப மொட்டுக்கள் மலர்வதும் காய்கள் தளிர்ப்பதுமாக அந்த நந்தவனம் இருந்தது. இவ்விளவேநீர் காலத்து இன்னுயிர் துணைவியோடும் செவ்விய செங்கோன் நேமிச் செண்பக மாறனோர் நாள் கைவினை வல்லோன் செய்த கதிர்விடு காந்த குன்றில் வெவ்விய ஓடை நீப்பான் இருந்தனன் வேறு வைகி. அக்கோடையின் வெப்பத்தை தணிக்குமாறு செண்பகமாறன் தன்னுடைய உயிர் போன்ற தன்னுடைய துணைவியோடு செந்தாமரை மலரும் குமுத மலரும் குவளை மலரும் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நீர் ஓடையின் பக்கத்தில் ஒரு தனி இடத்துல இருக்கும் பொழுது அச்சண்பக மாறனுக்கு புதுமை வாய்ந்ததாக ஒரு நறுமணம் தோன்றுமாறு தென்றல் வீசியது. செண்பகமாறன் அந்த புது நறுமணத்தை மோந்து மகிழ்ந்தான். திரும்பி தன் தேவி தன்னை நோக்கினான். தேவி ஐம்பால் இரும்பித்தை வாசமாயி இருந்தது கண்டு இவ்வாசம் சுரும்பிற்கும் தெரியாது என்னா சூழ்ந்து இரும்போது கொண்டு ஈது அரும்பித்தைக்கு இயல்போ செய்கையோ என வையம் கொண்டான். இந்த திவ்யமான மனம் சோலைகளில் உள்ள மலர்களிலிருந்தும் இல்லை, காற்றுக்கும் இயற்கையாக மனம் கிடையாது. அப்போ இந்த வாசனை எதிலிருந்து வருகின்றது என்று திரும்பி தன்னுடைய தேவியை நோக்கி அந்த மனம் முடித்து கட்டியிருக்கக்கூடிய தன்னுடைய துணைவியின் கூந்தலில் மனமாய் இருத்தலை கண்டு பூவிலுள்ள வண்டுகளுக்கும் தெரியாத மனம் இது என்று கருதி வியப்படைந்து இத்தகைய வாசனை இந்த கூந்தலிலே இருந்தே வருகின்றது. இந்த புது மனம்
கூந்தலுக்கு இயற்கையாலா அல்லது செயற்கையாலா என்று சந்தேகம் கொண்டான். ஐயுறு கருத்தை யாவராயினும் அறிந்து பாடல் செய்யும் அவர்க்கே இன்ன 1000 செம்பொன் என்ற கையுறை வேளாண் ஈந்த பொற்கிளி கைக்கொண்டு ஏகி மெய் உணர் புலவர் முன்னா தூக்கினர் வினை செய் மாக்கள். வண்டுகள் உணராத இந்த மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையா செயற்கையா என்று தான் ஐயுற்ற கருத்தினை பாடுகின்றவர்கள் யாராயிருந்தாலும் ஐயக்கருத்தினை உணர்ந்து அது தெளியும்படியாக பாடலை யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு 1000 செம்பொன் பரிசு என 1000 பொன் அடங்கிய பொற்கிளி ஒன்றை ஏவலர் கையில் கொடுத்தான். வங்கத்தார் பொருள் போல் வேறு வகையமை கேள்வி நோக்கி சங்கத்தார் எல்லாம் தம்மில் தனித்தனி தேர்ந்து துங்கத்தார் வேம்பன் உள்ளம் சூழ் பொருள் துளாவி உற்ற பங்கத்தார் ஆகி எய்து படருரு மனத்தார் ஆனார். பொற்கிளியை கொண்டு போய் சங்க மண்டபத்தில் சங்கப்புலவர்களாக இருக்கக்கூடிய மண்டபத்தில் முன்னால் தொங்க விட்டவொன்னே சங்கப்புலவர்களெல்லாம் தத்தமக்குள்ளே ஆராய்ந்து கொண்டோ கூடி மற்ற புலவர்களோட கூடி ஆராய்ந்து அதில் தெளிவு அடையாமல் மனம் இழைத்தனர். அந்த வேளையில் ஆதிசைவரில் வந்த மாணவன் மனம் செய் வேட்கையான் முந்தை ஆச்சிராம முயலும் பெற்றியான் தந்தை தாயிலான் தருமி என்று உளான். சங்க புலவர்களெல்லாம் தத்தமக்களை கூடியும் தனித்தனியாகவும் இருந்து ஆராய்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஆதி சைவர் குலத்தில் சிவனை அர்ச்சிக்கக்கூடிய சிவமறையோர் குலத்தில் தோன்றிய மாணவனும் தந்தையும் தாயும் இல்லாதவனும் பிரம்மச்சரிய நிலையிலிருந்து வலுவாது ஒழுகும் தன்மை உடையவனும் திருமணம் செய்யணுன்றதில் விருப்பம் உடையவனான தருமி என்பான். ஒருவனான் முகத்தொருவன் மார்புரை திருவனான் நாடரும் தேவனால் உரு அருவனாலகன்றானை தன்களி வெறுவ நாடி முன் வீழ்ந்து வேண்டுவான். நவபேதங்களில் நின்று தொழில் நடத்தும் முழுமுதற் கடவுளாகிய சோமசுந்தர பெருமான் முன்பு அயன் திருமால் உருத்ரன் மகேசென்ற உருவமும் அருவுருவம்ன்ற சதாசிவ திருமேனியும் நாதம் விந்து சக்தி சிவம்ன்ற அருவத்திருமேனின்ற 9 பேதங்கள் நவபேதங்களை உடைய நின்று தொழில் நடத்தும் முழுமுதற் கடவுள் சோமசுந்தர பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நிற்கின்றான். தந்தை தாயிலேன் தனியனாகிய மைந்தனேன் புது வதுவை வேட்கையேன் சிந்தை நோய் செய்யும் செல்லல் தீர்ப்பதற்கு எந்தையே இது பதமி என்று ஏத்தியே. தந்தை தாய் இல்லாதவனாக பற்றுவதற்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவனாக உள்ள சிறியேன் புது வதுவை திருமணம் புரியும்ன்ற விருப்பமுடையவனாக அது முடித்தற்கு பொருள் இன்மையால் மனம் வருந்தி நிற்கக்கூடிய என்னுடைய மனத்துன்பத்தை நீக்குவதற்கு இது தருணம் இது பதம் என்று ஏற்றி துதிக்கின்றான். நெடிய வேத நூல் நிறைய நல் ஆகமம் முடிய ஓதிய முறையின் நிற்கெனும் வடுவில் இல்லற வாழ்க்கையின்றி நின் அருச்சனைக்கு அருகனாவனோ. வேதங்களையும் ஆகமங்களையும் நிறைய கற்றி ஓதி இருந்தாலும் குற்றமில்லாத இல்லற வாழ்க்கை இல்லாது போனால் பெருமானே உன்னை அர்ச்சிப்பதற்கு உரியன் ஆவேனோ. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களே பெருமானது திருமேனியை தொட்டு அர்ச்சனை புரிவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அதனால் இதுவே வேத ஆகமங்களின் துணிவு. அதனால் ஐய யாவையும் அறுதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்து உணர்ந்து உய்யவோர் கவி உரைத்து எனக்கருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். ஐயனே எம்பெருமானே நீ யாவற்றையும் அறிவாய். இல்வாழ்க்கை மேவிய பின்னரே நின் அடியை அர்ச்சிக்க வேண்டும் என்பதையும் மனம் முடிப்பதற்கு பொருள் இல்லாது நான் வருந்துதலையும் நீ அறிவாய். அதனால் எல்லாம் வல்ல நீர் பாண்டிய மன்னனது உள்ள கருத்தை உணர்ந்து
நான் உய்தி பெறும்படியாக இல்வாழ்க்கை பெறணும். அதனால் நான் உன்னை அர்ச்சிக்கணும். அப்படி அர்ச்சிப்பதற்கு பொருள் ஈவு வேண்டும் என்பதற்காக, நான் உய்தி பெறுவதற்காக எனக்கு பாண்டிய மன்னனது உள்ளக்கருத்தை உணர்ந்து ஒரு கவிபாடி எனக்கு அருளல் வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றான் தருமி. 2519 தென்னவன் குல தெய்வமாகிய மன்னர் கொங்கு தேர் வாழ்க்கை தமிழ் சொல் நலம் பெறச் சொல்லி நல்கினார். இன்னல் தீர்ந்து அவன் இறைஞ்சி வாங்கினான். பாண்டிய மன்னர்களின் குல தெய்வமாகிய சோமசுந்தர கடவுள் கொங்குதேர் வாழ்க்கை என்ற ஒரு தமிழ் செயலை, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயில் ஈர் செறியெயிற் அறிவை கூந்தலில் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்ற சொல் நயமிக்க செந்தமிழ் செயலை ஒன்றை பாடி சோமசுந்தர பெருமான் தருமியின் கையில் ஈந்து அருளுகின்றாள். பெரும் புதையல் கண்டவனைப் போல மகிழ்ந்த தருமியும் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு சோமசுந்தர பெருமானை வணங்கி சங்கப்புலவர்கள் இருக்கக்கூடிய சங்க மண்டபத்தை அடைகின்றான். கல்வியாளர் தம் கையில் நீட்டி நான் வல்லை யாவரும் வாங்கி வாசியா சொல்லின் செல்வமும் பொருளும் தூக்கிய நல்ல நல்ல என்று வகை நன்னினார். தங்களது கையில் வாங்கிய ஓலையை வாங்கிய சங்கப்புலவர்களும் அதனுடைய சொல் ஆழத்தையும் பொருள் வளத்தையும் கண்டு இவை நல்ல நல்ல மிகவும் நல்லன என்று மகிழ்ச்சியுற்றனர். அம்மையப்பர் கோலத்தை நாளும் உள்ளத்தில் வைத்து வணங்குபவர்களுக்கு நாளும் கோலும் நல்ல நல்லவையாக இருக்கும் பொழுது உன்னை அர்ச்சனை செய்யணும் வழிபடணும்னு வேண்டி நின்ற தருமிக்கு இறைவன் கொடுத்த அந்த ஓலை சொல் வளமும் பொருள் வளமும் மிக்கதாக நல்ல நல்லதாக இருந்தது கண்டு சங்கப்புலவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அளக்கு இல் கேள்வி யார் அரசன் முன்பு போய் விளக்கிய கவி விளம்பினார் கடன் உளக் கருத்து நேர் ஒத்தலால் சிரம் துளக்கி மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான். அப்புலவர்கள் சண்பகமாறன் முன்னிலையில் சென்று அந்த பாடலை சொல்லி பொருள் விளக்கம் செய்தனர். தன்னுடைய மனக்கருத்தோடு இந்த செயலின் கருத்தும் ஒத்து இருந்ததால் பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். பாண்டிய மன்னனும் மகிழ்ந்து இப்பாடல் கொண்டு வந்த அந்தணன் இப்பொழுதே இந்த புலவர்களுடன் சென்று 1000 செம்பொன்னையும் பெற்றுக்கொள்வானாக என்று மகிழ்ந்து கூற வேந்த நேவலால் விபுதர் தம்மோடும் போந்து மீண்டலை புறம்பு தூங்கிய ஆய்ந்த பொற்கிளி அருக்கு நம்பியை நேர்ந்து கீரன் நில் என விளக்கினான். பாண்டிய மன்னனது ஏவல்படி புலவர்களோடு சென்று அந்த பொற்கிளியை அறுக்கும் அந்த தருணத்தில் நக்கீரன் அங்கு விரைந்து வந்து நில் என விளக்கினான். 2525 குற்றமிக்கவிக்கு என்று கூறலும் கற்றிலானொடும் காலம் வெம்பசி உற்றவன் கலத்து உண்ணும் எல்லை கைப்பற்ற வாடி நான் பண்பு பற்றினான். இச்செயலுளே குற்றம் உள்ளதுன்னு நக்கீரன் நில் என தடுக்க தருமியோ கைக்கு எட்டுது வாய்க்கு எட்டாதவனைப் போல ஏமாந்து ஏங்கி வாடி நின்றான். உலர்ந்த மனதோடு அந்த பாடலையும் கையில் பெற்றுக்கொண்ட தருமி செய்யுள் கொண்டு போய் திருமுன் வைத்து உளம் பையுள் கொண்ட அப்பணவன் என்னை நீ மையுண் கண்டன் இவ்வழுவு பாடலை கையுள் நல்கினாய் கதியிலேற்கு எனா. அந்த திருவோலையையும் எடுத்துக்கொண்டு தருமி திருக்கோயிலுக்குள் சென்று சோமசுந்தர பெருமானது திருமுன்பு வைத்து ஆலவா எண்ணலே குற்றமுள்ள பாடலை ஏன் எனக்கு தந்தீர்? வறுமை நோய் பிணிப்ப பன்னாள் வழிபடும் அடியேன் நின்பால் பெரும் பொருள் இழந்தேன் என்று பேசிலேன். யார்க்கும் மேலாம் கரைகளும் இடற்றோய் நின்தன் கவிக்குற்றம் சில்கால் நாள் சிற்றறிவுடைய புலவர் சொன்னால் ஆருணை மதிக்க வல்லார். வறுமையால் வாடுகின்ற நான்
பெறுகின்ற பொன்னை இழந்தேன்னு நான் உன்னிடம் குறை கூற வரவில்லை. இறைவா, தேவரீர் நீர் பாடி அருளிய யார்க்கும் மேலாம் அளவிலா சீருடையோனாகிய நீ பாடி அருளிய பாசுரத்திற்கு சில நாள் வாழக்கூடிய சிற்றருடைய புலவர் ஒருவர் குற்றம்னு கூறினால் நின்னை மதிக்க வல்லார் யார்? யான் பொருளை இழந்த வருத்தத்திலும் பெருமானே உன்னுடைய கவிக்கு குற்றம் கூறியதால் வருத்தம் பெரிதும் அடைகின்றேன்னு வருந்து நின்றான் தருமி. எந்தை இவ்விகழ்ச்சி நின்னதல்லதை எனக்கு யாது என்னா சிந்தை நோய் உழந்து சைவச் சிறுவன் நின்று இறங்க யார்க்கும் பந்தமும் வீடும் வேத பணுவலும் பயனுமான சுந்தர விடங்கன் ஆங்கோர் புலவனாய் தோற்றம் செய்தான். என் தந்தையே, இவ்விகழ்ச்சியானது நின்னது என்று அதனை நீ போக்க வேண்டும் என்றும், இவ்விகழ்ச்சி எம் பெருமானை அல்லவா சார்கின்றது, அதையிலே போக்க வேண்டும் என்று மனம் நொந்த தருமியின் முன், சைவச் சிறுவன் தருமியின் முன் யாருக்கும் பந்தமும் வீடும் கட்டு நிலையில் யாவரையும் எல்லா உயிர்களையும் உழவச் செய்து அதிலிருந்து நீங்கி வீடு பெற்று அளிப்பவனும் வேதங்களாகவும் அந்த வேதங்களின் பயன்களாகவும் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் இங்கு ஒரு புலவனாக தோன்றி தருமியின் முன் வந்து நின்றார். பந்தமுமாய் வீடுமாய் மறையுமாய் மறையின் பொருளுமாய் நிற்கும் இறைவன் ஒரு புலவனாக தோன்றி முன் வந்து நிற்கின்றார். கண்டிகை மதானி யாழி கதிர்முடி வைரம் வேய்ந்த குண்டலம் குடிகொண்டாகத் துழலகெல்லாம் துளங்க எல்லாம் கொள்ளை கொள்ள தன் தமிழ் மூன்றும் வல்லோன் தானென குறியிட்டாங்கே புண்டர நுதலில் புத்து பொய்யிருள் கிழித்து தள்ள. மகர கண்டிகை பதக்கம் குண்டலம் மோதிரம் முதலான ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு விபூதி திருவெண்ணீரை திருமேனில துலங்க பூசி கண்டோரெல்லாம் உள்ளம் கொள்ளை கொள்ளும்படியாக தானே முத்தமிழுக்கும் வல்லோன் என்னும்படியாக ஒரு குறிக்கொண்டு புலவர் வேடம் கொண்டு திருவேடம் கொண்டு பொய் இருள் கிழித்து தள்ள நிலையில்லாத அஞ்ஞானமாகிய ஆணவ இருள் முழுவதும் நீங்கும்படியாக தன்னுடைய திருநெற்றியில் புண்டரிகம் திருவெண்ணீற்றை அணிந்து கொண்டு திருவடிகளிலே பாதிகை திகழ முத்துக்குடை வெண்சாமரை இதையெல்லாம் இளைஞர்கள் வீச குருவிற்கு உரிய அடையாளங்களான முத்துக்குடை வெண்சாமரை இதையெல்லாம் இளைஞர்கள் வீச பூத்தட்டுக்களையெல்லாம் ஏந்தி கொண்டு வர சங்கப்புலவர்கள் மண்டபத்தை அடைந்தார். ஆர் அவை குறுகி நேர் நின்று அங்கு இருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினார் என்னா முன்னம் கீரன் அஞ்சாது நானே கிளத்தினேன் என்றான். இந்த சீரணி புலவன் குற்றம் யாது என தேராக் கீரன் புலவர்கள் இருக்கக்கூடிய அவையை நெருங்கி வந்தவுடன் அவர்களை நேர் நின்று அங்கிருந்த புலவர்களை பார்த்து என்னுடைய கவிக்கு எமது கவிக்கு குற்றம் கூறினவர் யார் என்று கேட்க நக்கீரனும் சிறிதும் அஞ்சாது நானே குற்றம் கூறினேன் என்று அப்புலவரின் முன் வந்து நின்றான். குற்றம் யாது என்று புலவர் வினவ தேராக்கீரன் தெளிந்த அறிவு இல்லாத நக்கீரன் சொல் குற்றம் இன்று வேறு பொருள் குற்றம் என்றான். தூய பொற்குற்ற வேணி எண்ணல் பொருள் குற்றம் என்னை என்றான். தற்குற்றம் வருவதோரான் புனைமலர் சார்பாலன்றி அக்குற்ற உளர்க்கு நாற்றம் இல்லையே என்றான். ஐயன் சொல்லில் குற்றமில்லை, பொருளில்தான் குற்றம் உள்ளது என்று நக்கீரன் கூற பொருள் குற்றம் என்னை என்று புலவர் விளம்ப இதனால் தனக்கு குற்றம் வருவதை அறியாத கீரன் கூந்தலுக்கு அணிந்திருக்கின்ற மலர் சார்பு அல்லாமல் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இல்லை என்று கூறினான்.